வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு அரசியல் காரணமில்லை என்று சென்னை காவல் ஆணையர் விளக்கம். 10 தனிப்படைகள் அமைத்து விசாரிப்பதாகவும் அறிவிப்பு. நீங்க இப்போ என்ன கேக்குறீங்கன்னா சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. நோ ப்ரிலிமினரி சொன்னான இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லை, அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. அவருடைய ஆரம்பத்தில் அரசியல் லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது. தட் வாஸ் பொலிட்டிக்கல். சம்டைம் வேற குரூப் தகராறு இருந்தது. ஸோ அதில் மேக்சிமம் நம்ம அந்த ஆங்கிள் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். பட் பொலிட்டிக்கல் ஆங்கிள் சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்கு. இது மேலே ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். அண்ணன் கொலைக்கு பழி தீர்க்கவே பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை. சரணடைந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி பாலு வாக்குமூலம். ஆம்ஸ்டாங் படுகொலையை கண்டித்து சென்னை சென்ட்ரல் எதிரே போராட்டம். 1 மணி நேரத்திற்கும் மேலாக மறியலில் ஈடுபட்டவர்கள் குண்டுகட்டாக கைது. சென்னை அயனாவரம், பெரம்பூர் உள்ளிட்ட 3 இடங்களில் ஆம்ஸ்டாங் உடலை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்க திட்டம். உடலை இம்பார்மிங் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இரவோடு இரவாக 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத் தரவும் காவல்துறைக்கு உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலையில் தற்போது சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்று திருமாவளவன் பேட்டி. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். ஆம்ஸ்டாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த நாளை சென்னை வருகிறார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி. தொண்டர்கள் அமைதி காக்க வேண்டுகோள். ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளிகளை விரைந்து நீதியின் முன்பு நிறுத்த வேண்டும் என்று ராகுல் காந்தி பதிவு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். நீட் மதிப்பெண் அடிப்படையிலான மருத்துவ படிப்பு அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. இன்று கலந்தாய்வு விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை. தமிழ்நாடு பாஜக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். எடப்பாடி பழனிசாமியை துரோகி என்று குறிப்பிட்டதை அண்ணாமலை வாபஸ் பெற வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வலியுறுத்தல். அதிமுகவினர் கொந்தளித்து எழுந்தால் என்ன விளைவு ஏற்படும் என்று தெரியுமா என எச்சரிக்கை. அதான் நான் சொல்றேன், இது போன்று அவர் தொடர்ந்து பேசுவாரானால் தமிழக அரசியல் களத்திலே இருந்து அவர் அப்புறப்படுத்தப்படுகிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் எடுப்பார்கள். அதற்கு தொண்டர்கள் நாங்கள் தொடர்ந்து போராடுவதற்கும் அவருக்கு கண்டனம் எந்த வகையிலும் தெரிவிப்பதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒருபொழுதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்பதை உறுதியான இறுதியான எச்சரிக்கை அறிவிப்பாக அவருக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசு அமல்படுத்திய 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திமுக போராட்டம். எழும்பூரில் கட்சியின் சட்டப்பிரிவு சார்பில் உண்ணாவிரதம். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியில் சிலிண்டர் வெடித்ததில் 2 பேர் படுகாயம். வெல்டிங் பணியின் போது விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட தகவல்.
பழனியில் கஞ்சா புகைப்பது போன்று ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்கள் 6 பேர் கைது. கஞ்சா மற்றும் புகைக்க பயன்படுத்திய குழாய் பறிமுதல். குற்றாலத்தில் நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக படகு போக்குவரத்து தொடக்கம். அருவிகளில் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள் படகில் பயணித்தும் உற்சாகம். ஆவடியில் பெண்ணிடம் தங்க நகையை பறித்த காவலர். பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் 8 பேரை செல்போன் சிக்னல் மூலம் 3 மணி நேரத்திற்குள் கைது செய்திருப்பதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்திருக்கிறார். இது அரசியல் கொலை அல்ல என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் நேற்று படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். 10 தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் 3 மணி நேரத்திற்குள் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். கண்டறிந்த சம்பவத்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டி திரு வாசரகர் ஐபிஎஸ் அடிஷனல் கமிஷனர் நார்த் அவர்கள் மூலமா ஒரு ஸ்பெஷல் டீம், அந்த 10 டீம் அமைக்கப்பட்டது. இந்த ஸ்பெஷல் டீம் உடனடி நடவடிக்கை பண்ணிட்டு அந்த சீன் ஆஃப் கிரைம்ல போயிட்டு அங்கே சிசிடிவி மீதி சில நம்ம செல்போன் டவர் லொகேஷன் பார்த்துட்டு அவங்க அந்த 3 மணி நேரத்துக்கு உள்ளே 8 சஸ்பெக்ட்ஸ், அதில் சில பேருக்கு பொன்னை பாலு, ஒரு திருமலை மணிவண்ணன், திருவெங்கடம், ராமு, சந்தோஷ், அருள் மற்றும் செல்வராஜ் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மேற்படி 8 சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய புற குற்றவாளிகளை கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆம்ஸ்டாங் கொலையில் குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் இது அரசியல் கொலை அல்ல என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருப்பதாகவும் சந்தீப் ராய் ரத்தோர் கூறினார். நீங்க இப்போ என்ன கேக்குறீங்கன்னா சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. நோ, பிரிலிமினரி சொன்னான இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்ல, அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. அவருடைய ஆரம்பத்தில் அரசியல் லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது. தட் வாஸ் பொலிட்டிக்கல். சம்டைம் வேற குரூப் தகராறு இருந்தது. ஸோ அதில் மேக்சிமம் நம்ம அந்த ஆங்கிள் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். பட் பொலிட்டிக்கல் ஆங்கிள் சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்கு. இது மேலே ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். தேர்தலின் போது ஒப்படைக்கப்பட்ட துப்பாக்கி மீண்டும் கடந்த மாதம் 13ஆம் தேதி அவரிடம் திருப்பி அளிக்கப்பட்டதாகவும் காவல் ஆணையர் கூறியிருக்கிறார். தனது அண்ணனின் கொலைக்கு பழி தீர்க்க பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ததாக சரணடைந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆற்காடு பாலு பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆற்காடு பாலு உட்பட 8 பேர் அண்ணாநகர் துணை ஆணையர் முன்பு சரணடைந்திருக்கின்றனர். அவர்கள் 8 பேரையும் கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தனது அண்ணன் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு காரணமாக இருந்த ஆம்ஸ்டாங் தன்னையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டி வந்ததாகவும் இதனால் தன்னுடைய மனைவி பிரிந்து சென்று விட்டதாகவும் ஆற்காடு பாலு போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்.
தன்னுடைய அண்ணன் கொலைக்கு பழி தீர்க்கவும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளவும் இந்த கொலையை செய்ததாக ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆற்காடு பாலு கூறியிருக்கிறார். ஆற்காடு சுரேஷின் ஓராண்டு நினைவு தினத்திற்கு முன்பாகவே கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி அவரது பிறந்த நாளான நேற்று ஆம்ஸ்டாங்கை கொலை செய்திருக்கலாம் என்றும் ஆற்காடு வாக்குமூலம் அளித்திருக்கிறார்.